அரியனுக்கு வேதம் செப்பும் பேராயிரம் என் பெரும் புஜமாயிரம் வெய்துலகத்தாரார் முடியாயிரம் குருவூர் ஜடகோவன் சொன்னார் ஆறாமுத கவியாயிரம் அவ்வரியனுக்கே அன்பாகவே என் பண்பாகவே தேரில் என் பண்பாகனான பெருமாள் ஆராத காதலோடு சீராகவே வருணன் ஆராதனம் செய்யும் பெருமாள் இரக்கமுடன் நோக்க இறக்கவே வந்துலனும் அறக்கருள் புரிந்த பெருமாள் இடில் வர்ணனக்கருள் செய்வதோடு பொருணைத்துறையில் புடுகுணல் வாய்ந்த பெருமாள் உத்தம குலத்தில் உதித்த நூற்றன்பர் சக்தி உடனேற்கும் பெருமாள் ஊரிதழ் மால மகிழ் மாகரன் ஒளியால் அழகு வேறு அதிகமேறு பெருமாள் வெண்டிகையும் அண்டலம் இந்த விலைகொள் மகர குண்டலமணிந்த பெருமாள் ஏற்றமிகு பாமாலகாத்தியன துன்பங்கள் மாற்றியே காத்த பெருமாள் மெய்யானன் வேதம் மெய்யான தேவர்தனம் மெய்யாக ஏற்கும் பெருமாள் ஒப்பில் கனகத்திரளன் நற்பி மிகச் சேவை செப்பினையிலாத பெருமாள் புராண மூலமென உலக நேராக வந்த பெருமாள் அவ்வதன நிகரான திவ்ய கவிவானவுகள் செவ்வமிக வாய்ந்த பெருமாள் அன்னு பாலகனாய் ஆளிலமேல் துயர்ந்த பெருமாள் மண்ணில் பெருமாள் என்னார்க்கெல்லாம் பெருமாள் மாமலராள் மணவாள பெருமாள் சுவாமின் நாயந்த நார்களில் திருக்கல்யாணத்தின் எட்டானாள் நம்பிரான் மேல் கொண்டு காட்ட நாடி தேனுகளும் களிலும் குள்ளும் உடன்படிய வேட்டையாடி வருமளவில் நம் பெண்டு வெண்டாரங்கள் எப்பேற்பட்டதும் சதி கல்லராலே களவு போனபடியினாலே அடியோங்களை அடிவழி சோதிக்க நினைத்தபடியினாலே அடியோங்களும் வட திசையிலே விடை கண்டோம் அங்கு உன்னும் கண்டோம் இல்லை கீழ் திசையிலே விடை கண்டோம் அங்கு ஒற்றையடி பாதையாய் போச்சுது தென் திசையிலே விடை கண்டோம் அங்கு பல பல அடிகளாய் போயிற்று மேல் திசையிலே விடை கண்டோம் அங்கே கூட்ட நாட்டமும் வந்த வெளிச்சமும் அனுமத்புஜம் திருடத்புஜம் முதலான நம் சுவாமியினுடைய சின்னங்களாகவே இருந்தது ஆழ்வார் பரிகரமாயிருந்தது ஆழ்வார் திருவுள்ளம் அறிந்தோ அறியாமலோ அடியோங்களை அடித்து முடுக்கிவிட்டார்கள் தேவரீரும் திருப்படிக்க தீர்த்தம் சுவீகரித்த மகிமையினாலே திரும்ப விட கண்டோம் வேண்டங்காரியம் திருவுள்ளம்பத்தி அருளிப்பாடு சாதித்தருள திருமங்க மன்னன் பகலுளாட்சி இருளாட்சிப்படி பறிமுதல் ஒப்புக்குள்ள திருவுள்ளமானார் 1802 ஆண்டு தை மாதம் தை மாதம் 4ஆம் தேதி இங்கிலீஷ் 17/1/25 அன்று திரு அத்தியன உற்சவம் 8ஆம் திருநாள் முதலில் முகில்வண்ணன் அருள்மிகு மகநாடும் குலைக்காத திருமால் திருமங்க மன்னனுக்கு அருளிய நன்னாளில் அவர் எம்பெருமானால் சமர்ப்பித்த நகை தொகைப்பட்டு பருவத்தங்கள் திருக்கோவிலில் திருப்பாகரை புரிய பிரபாதங்கள் பகுந்தும் கொடுத்தும் அளந்து பட்டோலை அறிக்கைப்படி முதல்வன் திருமால் நாம் மகர நெடும் குலைக்காதர் நம் பரமபதத்தில் வர்த்துவமாயிருக்கிற
திருப்பார்க்கடலில் அரியணையில் அறிந்து அறியாதவோல் அரியணையில் இருந்து பின்னர் அவரே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பலவேறு அவதாரங்களை எடுத்து படைத்த நிலையில் நல்லவர்களை காக்கிற இல்லாதவரை அளிக்கும் படைத்த எல்லா பொருள்களையும் வாழ வெண்ணையை போல் மறைத்து வாழ இருக்கிறவோர் வணங்கப்படும் பெருமான் அர்ச்சாமூர்த்தியாகவும் கோவில் தோறும் காட்சியளிக்கிறார். பலபலவே ஆவரணம் பேரும் பலபலவே என்று கூறுவது போல் ஒரே திருமால் இடத்தில் இருக்கும் பல்வேறு பெயர்களாக மிகிழ்வண்ணனாகும் நமது ஊரில் இந்த அர்ச்சாமூர்த்தியாய் மகா நெடும் குலைக்காதர் என்று கூறுகிறோம். அவ்வாறு அமைத்த அச்சாவதாரத்தின் மூர்த்தியை வணங்கி வழிபடச் செய்தவர்களை அவர்கள் 12 ஆழ்வார்கள். ஒருவர் ஆழ்வார் திருநகரில் அவதரித்த சுவாமி நம்மாழ்வார் நமது ஊரை பற்றி வெள்ளூர் சங்கூடு ஆளியந்து என்ற 10 பாசுரங்கள் புகழ்கிறார். இவரைப் போலவே மற்ற ஆழ்வார்களும் எம்பெருமான் கோயில் நிலைத்த இவர்கள் திருமால் மீது பாடிய பாசுரங்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்று போற்றப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த பாசுரங்களை பெருமாள் திருச்சபையில் சாத்துகிறார்கள். அடியார்கள் நினைந்து உருகி கேட்கும் நானிலத்தில் எல்லாருக்கு எல்லாம் திருத்தும் வந்தவர்க்கும் திருவிழாக்கள் தோறும் நடைபெறுகின்றன. சேர்ந்து தீய நெறியில் உருள முனைந்த இந்த திருமங்க மன்னனை தீய நெறியால் எழுந்து நன்னெறிக்கு திருப்ப எம்பெருமான் மனம் கொண்டார். இந்த நிலையில் ஒரு நாள் பட்டு பீதாம்பரங்கள் அணிந்து நவரத்தின மாலைகள் வண்ண ஆபரணங்கள் போற்ற வனமாலை உயர்ந்த கட்டையெல்லாம் அணிந்து கொண்டு திருமண தம்பதியாக தம் தேவியுடன் திருமங்க மன்னன் வழிப்பறி செய்யும் இடத்திற்கு வந்து அங்கே திருமங்க மன்னனை அவர் ஆண்ட ஆபரணங்களையும் மூட்டையாக வழிப்பறி செய்து கட்டினார். மூட்டையை தூக்க முடியாமல் திணறினார். கோயில் அணிந்த திருவாபரணங்கள் சூழ்ந்த முடியாமல் வள்ளல் கடித்தார். அந்த நிலையில் 10 ஜென்மம் பாசுரங்களை பாடி திருத்தி பணி செய்தார். அந்த மரத்தின் திருமந்திரங்களை உபதேசித்தார். தன் உண்மையான தோற்றத்தையும் தன் தேவியோடு திருடன் மேலெழுந்து காட்சியளித்தார். திருமங்க மன்னன் தன் தீய செயல்களை உணர்ந்தார். மனம் திருந்தி வாடினேன் வாடி என்று 10 பாசுரங்களை முடங்கி பெரிய திருமொழி பாசுரங்களை பாடினார். மன்னிக்க வேண்டி வழிப்பறி செய்த பொருள்களையெல்லாம் எம்பெருமானிடம் சமர்ப்பித்தார். இது பற்றிய அறிக்கை எங்கள் கணக்க பரம்பரையில் வருகிறார்கள். அடியனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று கனவு செய்வதும் பாவம். ஆனாலும் எம்பெருமான் கைங்கரியத்தை உபய கருதினார்கள். எனவே திருமங்க மன்னன் ஆழ்வாரை கவர்ந்து அருள் செய்த திருமாலயம் வேடுபறி என்னும் காட்சியாக நமது ஊர் இன்று நடத்தி வருகிறார்கள். எம்பெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருநாள் திருமங்க மன்னன் எம்பெருமானை நோக்கி வழிப்பறி செய்து எம்பெருமான் ஆபரணங்களை பற்றி விவரங்களை வழிப்பறி செய்த இந்த இடம் பற்றியும் அறிய வாய்ப்பு இடம்பெறும். திருமங்க மன்னன் வழிப்பறி செய்ய முற்பட்ட திசைகளை இடங்களையெல்லாம் வழிகாட்டும் முறையால் இந்த இவர் செய்யும் மரபில் வந்தவர்கள் ஒருவர் இந்த வேடுபறியை பற்றிய அருள்படுத்திய பெருமானை காட்டினார்கள். அரசு வருவாய்த்துறையில் வளவங்க கணக்கர்கள் வழிவந்த என்னோடும் திருமங்க மன்னன் வழிப்பறி செய்த ஆபரணங்களை எல்லாம் ஆகியவற்றை நகைத்தொகையும் பெயரிடமும் வகுத்து தொகுத்தும் பட்டியலாக இந்த சில பெரியவர்கள் கட்டிடத்தில் பெரியலாக கொள்ளும் வாய்ப்பினை பாரம்பரியமாக சொல்லி எம்பெருமான் அருளை பெற்று வருகிறேன். வழிப்பறி செய்யப்பட்ட பொருள்கள் ஒத்திச்சரப்பலி, பிள்ளை வரச்சரப்பலி, கங்குளி மகப்பரப்பலி, கண்டசரம், பொன்னரி மாலை, வெட்ட நிற நீர்மாலை, முத்துவடம், பவளத்தாவடம், கண்ணப்பதைக்கம், நளினப்பதைக்கம்,
தும்பி புதைக்கம் கிளிமுகப் புதைக்கம் அஞ்சுமுகப் புதைக்கம் மோகன மாலை திருவபிஷேகம் திருக்கோரம்பம் திருக்கட்டுவடம் தலைப்பாகை முன்னங்கி பின்னங்கி கவுச்சமாலை முன்னக முதாரி அந்த கடகம் திருமகரக்குலை பாடகம் கண்டை கொலுசு பாதசரம் சாமத்து பிரயோகி வெண்டயம் கடுக்கன் கொடுவல்லம் வயம் அரையான் சக்தி சாமரம் கொத்துக்குடை பவளக்குடை பூச்சரக்குடை சுருட்டி கிரடக்குடி எல்லாம் ஒப்படைக்கப்பட்ட சோமகடங்குலைக்காரன் துணை